மண்டே ஆஃப்டர்நூன் இந்த தண்ணி கேனோட கீழ் கேன் நல்லா அடியில பாசி புடிச்சிருந்தது. ஸோ ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி வந்து ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். தனுஷ்க்கு ஸ்டடி ஹாலிடேஸ் போறதுனால கொஞ்சம் சூடாவே லஞ்ச் 2 பேருக்கும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அரிசி வந்து ஊற போட்டாச்சு. பாலக்கீரை இருந்தது. பாலக் பன்னீர் செய்யலாம். அதெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு வீட்ல. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாலக்கீரைய சுடு தண்ணீல பிளான்ச் பண்ணிட்டு, பச்சை தண்ணீல கொஞ்சம் லைட்டா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, லைட்டா பிழிஞ்சு மிக்ஸி ஜார்ல போட்டேன். இது ஆறதுக்குள்ளார ஜீரா ரைஸ்க்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பட்டர்ல போட்டு ஜீரா ரோஸ்ட் பண்ணிட்டு, சீரக சம்பா அரிசி தான் போட்டிருந்தேன் ஜீரா ரைஸ்க்கு. குக்கர் போட்டாச்சு. குக்கர் மூடுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஐஸ் கியூப் போட்டு கீரை வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். பச்சை மிளகா சேர்த்து ரொம்ப நேரம் பிளெண்ட் பண்ணோம்னா வழுவழுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டொமக் அப்செட் வரும். பொரியல் பதிலா சாலட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆனியனும் கேரட்டும் கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சுட்டேன். கடைசியில் கீரை வந்து கிரேவி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பன்னீர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு இட்லிக்காக ஊற போட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.